இப்போ மத்திய அரசு ஒரு சட்டம் கொண்டு வராங்க, எஃப்சிஆர்ஏ. இந்த சட்டம் முழுக்க முழுக்க எஃப்சிஆர் சட்டம் வந்து இந்தியாவுக்கு தேவையான சட்டம். இது ஒன்றும் தமிழகத்துக்கு மட்டும் கொண்டு வர சட்டம் கிடையாது. இந்தியா முழுவதும் மத்திய அரசால கொண்டு வரக்கூடிய சட்டம். என்ஜிஓக்கள் இந்தியா முழுவதும் இருக்கு. இந்தியா முழுவதும் இருக்க என்ஜிஓக்கள் ஒரு நாட்டிலையும் அவங்களுக்கான பணத்தை வசூல் பண்றாங்க, நன்கொடையை பெறாங்க. அந்த நன்கொடையை பெறத வந்து எந்த திட்டத்துக்காக அவங்க நன்கொடையை பெறாங்க? கல்வி ஸ்தாபனம் நடத்தணும்னு வாங்குறாங்க, மருத்துவமனை நடத்தணும்னு வாங்குறாங்க, முதியோர் இல்லம் நடத்தணும்னு வாங்குறாங்க. எந்த ஒரு நோக்கத்துக்காக அவங்க பணத்தை வரல, அந்த நோக்கத்துக்கு அவங்க முழுமையா அதை செலவு பண்றாங்களான்றதான் இந்த எஃப்சிஆர் சட்டத்தின் மூலியமா மத்திய அரசு தெரிஞ்சுக்க விரும்புது. ஆனா இதுல குளறுபடிகள் இருப்பதை கண்டுபிடிச்சு உளவுத்துறையும் ஐபியும் மத்திய அரசு தகவல் கொடுத்ததுனால்தான் இன்னைக்கு வந்து இதை வந்து ஒழுங்குபடுத்துறாங்க. இன்னைக்கு வந்து இந்தியா முழுவதுமே சமூக பதட்டத்தை உருவாக்குற சில நக்சலைட் அமைப்புகளுக்கெல்லாம் இவங்களோட ஃபண்டு போய் சேருதுன்றது உறுதியா தெரிஞ்சிருக்கு. அதன் அடிப்படையில தான் மத்திய அரசு வந்து ஒழுங்குபடுத்தணும். ஃபண்டு வர்றதை நிப்பாட்டல, வர்ற ஃபண்டு வரலாம், ஆனா எந்த நோக்கத்துக்காக வரையும் அந்த நோக்கத்தை செலவு பண்ணியாட்டு கேட்கறாங்க. இதுல என்ன பயம் இருக்குது? மடியில வந்து கனம் இல்லைன்னா மடியில பயம் இல்லை. அப்ப இந்த என்ஜிஓக்கள் வாங்குறவங்க அதை கரெக்டா கொடுத்துட்டு போவேன் தானே. இதை தானே மத்திய அரசு கேட்குது. இதை அகில பாரத இந்து மக்கள் அமைப்பு வரவேற்குது. இந்தியா முழுவதும் தமிழகம் முழுவதும் நாங்க வந்து அதை பிரச்சாரமா எடுத்து மக்கள்கிட்ட புரிய வைக்க போறோம்.